அண்மை செய்தியை பார்க்கிறோம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் ஒரே வாரத்தில் அந்தர்பல்டி அடித்திருப்பதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, திமுக ஐடி விங் என்ன தெரிவித்திருக்கிறது? குறிப்பாக தொகுதி மறுவரை விவகாரத்தில் இன்று பொறுத்தவரையிலும் தொகுதி மறுவரை விவகாரம் தொடர்பாக பேசிய தென்மண்டல முதலமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் குறிப்பாக அமித்ஷாவை பார்த்ததும் பல்டி அடித்திருப்பதாக திமுக சமூக வலைதள பக்கத்தில் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. ஒரே வாரத்தில் தொகுதி மறுவரை விவகாரத்தில் பல்டி அடித்திருக்கிறார் முதலமைச்சர் எனவும், அமித்ஷாவை பார்த்ததும் இந்த பல்டி என்று தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பை ஆதரிப்பவர்கள் தமிழ்நாட்டில் எட்டப்பவர்கள் என ராகுல் காந்தி கூறியது இவர்களை தானா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தாவேகாவின் இந்த இரட்டை வேட நாடகத்தை கேள்வி கேட்பார்களா என்ற கேள்வியையும் திமுக எழுப்பியிருக்கிறது. இல்லை இதற்கும் முட்டு கொடுப்பார்களா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக இன்று நடைபெற்றிருந்த தென்மண்டல முதலமைச்சர்களின் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் பேசியது தொடர்பாகவும் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தற்போது திமுக தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக 12ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவை தீர்மானத்தில் மக்களவையில் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாநிலங்களவையில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் தற்போதைய எண்ணிக்கையிலேயே இருக்க வேண்டும். அதே போல சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகலை இத்துடன் இணைத்திருப்பதாகவும், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலிருந்து பரிசீலித்து அனைத்து கட்சிகளுக்கும் கருத்துக்கள் என்பது கேட்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து மாறுதலாக தற்பொழுது தென்மண்டல முதலமைச்சர் ஆலோசனை கூட்டத்தில் எந்த ஒரு மாநிலமும் இது மக்கள் தொகையின் வெற்றியின் காரணமாக நாடாளுமன்றத்தில் தனது பிரதிநிதித்துவத்தை சமூகத்தில் குறைத்து கொள்ள சந்திக்காது என்பதற்கு தெளிவான சட்டப்பூர்வமான உத்தரவை வழங்குமாறு மத்திய அரசை கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருப்பதாகவும், இந்த அணுகுமுறையை சமத்துவ கொள்கைகளை நிலைநிறுத்தி நமது அரசியலமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாகவும் கருதப்படுகிறது என்றும் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது அமித்ஷாவை பார்த்ததும் குறிப்பாக பல்டி அடிக்கிறார் முதலமைச்சர் என்றும், இதற்கெல்லாம் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் இரட்டை வேடத்தை கண்டு கேள்வி கேட்பார்களா எனவும், இல்லை இதற்கும் முட்டு கொடுப்பார்களா என்ற கேள்வியையும் எழுப்பியிருப்பதாக திமுக தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.